கொடி காத்த குமரன் பிறந்த ஊர். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். அஞ்சே நிமிஷம் உங்க டைம் எனக்காக, என் டைம் உங்களுக்காக. மிகப்பெரிய சான்றோர்கள், ஆன்றோர்கள், சுதந்திர போராட்ட தியாகிய நம்ம வாழ்க்கையில நேரில் பார்க்கறது, அதுவும் தேசத்துக்காக இத்தனை வருட காலம் தன்னுடைய இளமை பருவத்தை தேசத்துக்காக அர்ப்பணித்து இங்கே வீற்றிருக்கக்கூடியவங்க, இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்து இவ்வளோ மாணவ செல்வங்களை, இந்தியாவுடைய வருங்கால இந்தியாவை ஒன்று திரட்டி எனக்கு ஒரு இராணுவ அணிவகுப்பில் நிற்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நேரமின்மை காரணமாக இங்கே மேலையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இது திருப்பூர் பிறந்த மண், என் தாயும் பிறந்த மண். ஸோ என் தாய் பிறந்த மண்ணில் நான் நின்று பேசக்கூடிய பாக்கியத்தை இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய கடவுளுக்கு, என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வத்துக்கு நன்றிகள் தெரிவிக்கிறேன். மூணு விஷயம்தான். 150 வருட வரலாறு. வந்தே மாதரம்னா என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு முன்னாடி பேசின ஆண்டோர்கள் எல்லாருமே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நீ வரக்கூடிய பாரதம், நீங்கள் தூக்கி நிறுத்தக்கூடிய பாரதத்தை பற்றி 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஐயா அவர்கள் சுதந்திரம் பெற்று தந்தபோது, நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தப்போ பிரிட்டிஷ் நம்ம கிட்ட சுரண்டி எடுத்துகிட்டு போனது கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன் அளவுக்கான இந்தியாவுடைய வளம், நம்மளுடைய வெல்த், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, இது எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போனபோது 3ல் 2 இந்தியர்கள் 2 வேலைக்கு சோற்றுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. அதன் பிறகு நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்தோம். 18 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாள் உழைத்த பிறகு ஒரு பெரிய பஞ்சம் வருது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. நம்ம பசுமை புரட்சி எடுத்துட்டு வரோம். இனி எந்த காலத்திலும் இந்தியா உணவுக்காக இன்னொரு நாட்டை கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்று உணவு தன்னிறைவு பெற்று நிற்கிறோம். இன்னைக்கு ஒரு 17 நாடுகள் யுத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வளைகுடாவில் அனைவரும் நம்ம பிரதமருக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய ஒரே விஷயம், எங்களுக்கான உணவு தயவு செய்து எடுத்து வைங்கன்ட்டு. இன்னைக்கு உலகுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு களஞ்சியமா நம்ம மாறுறதுக்கு நமக்கு இயற்கை கொடுத்த இயற்கை வளம், கடலை பூமியை தோண்டா வரக்கூடிய கச்சா எண்ணெய் நம்ம கிட்ட இல்லை, தங்கம் இல்லை, வைரம் இல்லை, மக்களுடைய வியர்வை மற்றும் உழைப்பு. அந்த உழைப்புக்கு பெயர் போன நகரம் திருப்பூர். மொத்த உலகமும் கோவிட்ல முடங்கி கொடுத்த சமயத்துல மாஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கச்சீஃபை மடிச்சு கட்டுங்கன்னு சொல்லி அரசாங்கம் அட்வைஸ் கொடுக்குற லெவல்ல 24 மணி நேரம் ஃபேக்டரியை திறந்து வச்சு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே மாஸ்க கொடுத்து எண்ணற்ற மனித உயிர்களை காப்பாற்றிய ஒரு புண்ணிய பூமி. அந்த பெருமை உங்க எல்லாருக்கும் சேரும். அதன் பிறகு வந்த தலைமுறை நம்மளுடைய குழந்தைகள் மேல் நியூட்ரிஷன் அதுல தவிச்சாங்க. ஏன்னா அடிப்படையா நம்மளுடைய பால் உற்பத்தியில நம்ம தன்னிறைவு பெறல. டாக்டர் குரியன் அவர்கள் தலைமையில நாம வெண்மை புரட்சியை கொண்டு வந்தோம். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பால் உற்பத்தியாளரா இன்னைக்கு இந்தியா இருக்கு. பல நாடுகளுக்கு பாலை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நம்ம தன்னிறைவு பெற்றோம். இன்னைக்கு உங்க ஜெனரேஷன்ல ஏஐ தொழில்நுட்பம் புது புது வகையான சேலஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்மளோட ரூட், நம்ம எங்க இருந்து வந்தோம், இந்த 150 வருட பயணம் வந்தே மாதரம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம சுதந்திரம் பெற்று இன்று சுதந்திரத்தை நம்ம முழுமையா பெற்று விட்டோமா என்று பெற்றோர்கள் உங்களிடையே கேளுங்க, மாணவர்கள் உங்களை நீங்களே கேளுங்க. அந்த பிரிட்டிஷ் அடிமைத்தனம் இன்னும் நம்ம விட்டு போகல. மென்டலா நம்ம இன்னும் மெக்காலே மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த விடுதலையை நீங்க நம்ம இன்னைக்கு பெறணுமோ அதுதான் நம்மளுடைய உண்மையான முழுமையான சுதந்திரம். அதை நோக்கி நம்ம போகிறோம். அப்படின்ற போது 2047 வளர்ந்த பாரதமா நம்ம இருக்கணும்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை உயர்த்துங்க. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியில வாங்க. யாருக்கும் நம் சளைத்தவர்கள் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா நம்பர் 1 நாடு. அந்த 100 டெக்னாலஜி கம்பெனிஸ்ல கிட்டத்தட்ட 80 நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியது இந்தியர்கள். வெளிநாட்டு மோகம் போதும். சுதேசி இயக்கத்தை பத்தி அம்மா பேசியிருந்தாங்க. வெளிநாட்டு பொருட்களை முறக்கணிக்கிறது கிடையாது. நம்ம தொழில்நுட்பம் ஏஐயா இருக்கட்டும், இன்னைக்கு கூடிய மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும்,
உங்களுடைய தலைமுறை இன்னைக்கு இந்தியாவை இந்த இடத்துல தன்னிறைவு பெற வெற்று இந்த உலக நாடுகளுக்கு தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வல்லரசா இந்தியா உருவாகணும். வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் பத்தாது, இந்த பொருளாதாரத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு வலிமையான ராணுவம் வேணும். இன்னைக்கு அரபு நாடுகள் எல்லாமே இந்தியாவை திரும்பி பார்க்கிறாங்க. மே 7ஆம் தேதி நம்மளுடைய டேர்ம்ஸ்ல ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சு ஒரு அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய நாட்டை 89 மணி நேரத்துல மண்டியிட்டு வெற்றி கொண்டு நம்மளுடைய டேர்ம்ஸ்ல முடிச்சிட்டு இதுக்கு பிறகு இந்த முறை நீங்க இந்தியாட்ட வாலாட்டினீங்கன்னா பாகிஸ்தான் துண்டுபடும் அப்படின்னு சொல்லி 4 நாளுக்கு முன்னாடி தான் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். ஏன்னா அதுக்கு வலிமையான ஒரு ராணுவம். இன்னைக்கு வளைகுடா நாடுகள், துபாய் கனவு நகரம், எங்க திரும்பினாலும் எல்லாமே இருக்கு. இந்தியால குப்பை, இந்தியால வறுமை, இந்தியால ரோடு சரியில்லை, நம்மளுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கு, நம்மளைய புல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பலது இருக்கு. இன்னைக்கு உங்க ஜெனரேஷன்ல புல் பண்ணக்கூடிய சினிமா மோகம் இருக்கு, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, சாலைகள் சரியில்லை, கரப்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நாட்டை முன்னுக்கு வர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த நாடுகள் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க, ஒரு வலிமையான ராணுவம் இல்ல. நலந்தா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் உலகத்துக்கே அறிவு களஞ்சியமா விளங்கியது, நம்ம கிட்ட இல்லாததே இல்லை. ஆனா அந்த யூனிவர்சிட்டியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியான ஒரு வலிமையான ராணுவம் அங்க இல்லாத காரணத்தால நம்ம அறிவு மற்றும் வளர்ச்சி களஞ்சியத்தை நம்ம இழந்தோம். மீண்டும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. உங்கள பல பேர் ராணுவத்துல சேர்ந்து முன்னுக்கு வரணும், ராணுவ தளவாடங்கள்ல தன்னிறைவு பெறணும். இந்தியாவை திரும்பி பார்க்க, இந்தியாவை நிமிர்ந்து பார்க்க ஒரு அச்சப்படக்கூடிய வலிமையான ராணுவத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் நம்மளுடைய அடிமைத்தனத்தையும் என்று நம்ம கொண்டு வரமோ அன்னைக்கு வளர்ந்த பாரமா இது மாறும். விவேகானந்தர் சொன்னார் அந்த காலகட்டங்கள்ல 100 இளைஞர்களை கொடுங்க, நான் நாட்டை மாற்றி கொடுக்கிறேன்ட்டு. ஏன் முன்னாடி 5000 இளம் தலைமுறையினர் இருக்கீங்க. இந்த பொன்னான வாய்ப்பை முன்னெடுத்து நாட்டை மாற்றுங்க. வாழ்க பாரதம், வளர்க பாரதம். ஜெயஹிந்த்.